வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா S3 ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து S5. இது வந்து என்னென்னா நோ பவர் ஆன் பவர் வந்து வராது. ஸோ அது ரிலேட்டடான சர்க்கியூட் எப்படி பார்க்கணுன்றது ஸ்கிமேட்டிக் ரெஃபரன்ஸோடு சொன்னோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நோ டிஸ்பிளே. சரி, பவர் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே மட்டும் வரல. இப்போ டிஸ்பிளே வரலன்னா ஸோ என்ன பண்ணணும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் டயக்ராம் பாருங்க. இது வந்து CPU GMCHன்னு சொல்லுவோம். GMCHனா கிராஃபிக் மெமரி கண்ட்ரோலர் ஹப், ICHனா ஹைவோ கண்ட்ரோலர் ஹப். ஸோ இது வந்து டியூல் கோர் இதில் வந்து தனித்தனியாக இருக்கும். ப்ராசஸ் சாக்கெட் இருக்கும், GMCH இருக்கும், ICH இருக்கும். இந்த இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் மாறினாலும் இந்த CPU ப்ளஸ் GMCH வந்து ஒன்றா சேர்ந்து GMCH வந்து ஒன்றா சேர்ந்துடுச்சு லேட்டஸ்ட் போர்டில். அடுத்தது வந்து 4th ஜென்ரேஷனுக்கு மேலே இந்த ICHO இதே இன்டெகிரேட் ஆகி சிஸ்டம் ஆன சிப் ஒரே சிப்பாக வந்து ஃப்ளோ வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம S3 ஸ்டேட்னா நோ டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். நோ டிஸ்பிளே, உங்களுக்கு பவர்லாம் வரும், டிஸ்பிளே வராது. ஸோ அதுக்கான எப்படி பார்க்கணுன்றது தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேம் செக்ஷன் பார்க்குறோம். இது வந்து பார்ட் 4 வரையிலும் போகும். சின்னதாக பார்த்தா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். ஸோ ரேமுடைய வோல்டேஜ் வருதா இல்லையா, சரி ரேமுடைய வோல்டேஜ் வருதா இல்லையான்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ரேமுக்கு என்னென்ன வோல்டேஜ் வரணும். இப்போ DDR1 இருந்தால் 1.25, இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் DDR2 அப்போ வந்து 1.8 வரணும். ரெண்டாவது இந்த ரேமுடைய ஸ்லாட்டுக்கு VTTன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டெர்மினேஷன் ஸ்லாட்டுக்கு வந்து 0.9 வோல்ட் வரணும் ரேம் ஸ்லாட் ஒர்க் ஆகிறதுக்கு. இது வந்து நம்ம இங்கே பார்க்குறது 1.8 வோல்ட்டுன்றது கோர் வோல்டேஜ். அதுதான் DDR3 இருந்தால் 1.5 வோல்ட்டு, அதோட டெர்மினேஷன் வோல்டேஜ் வந்து 0.75. ஸோ இப்போ LRAM இருந்தால் 1.35 வரும். அதே போல் DDR4 வந்து 1.2, டெர்மினேஷன் வோல்டேஜ் வந்து 0.6. இதே LRAM இருந்தால் 1.1 வோல்ட் வரும். LRAM இருந்தால் வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இதுதான் பிளாக் டயக்ராம். ஆக்சுவலாக வந்து GMCH டு ரேம் ஸ்லாட் இதோடைய டேட்டா ப்ராசஸிங் நடக்கிறதுக்கு வந்து இந்த V-core வோல்டேஜ் வந்து இம்பார்ட்டன்ட்டு. ரெண்டாவது ரேமுடைய ஸ்லாட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த டெர்மினேஷன் வோல்டேஜ் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரேமுக்கான IC போட்டிருப்பாங்க, 2 MOSFET கொடுத்துருப்பாங்க, ஒரு காயில் இருக்கும். அதை தான் நம்ம வந்து இப்போ ஸ்கீமேட்டிக்கில் போய் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் உள்ள வீடியோஸை அதில் இந்த S5 அதெல்லாம் பார்த்தால் மட்டும்தான் இது புரியும். ஸோ நம்ம ஆர்டர் படியாக தான் ப்ராசஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கீமேட்டிக் பார்த்துருப்போம். இதில் ரேமுடைய வோல்டேஜ் நமக்கு என்ன வேணும், 1.8 வோல்ட்டு. 1.8 வோல்ட்டு இதில் எங்கே இருக்குது? ஸோ 1.8 வோல்ட்டு இதுதான். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட்டு, 0.9 வோல்ட்டு. பேஜ் நம்பர் வந்து 39ல் இருக்குது. ஸோ 39ல் வந்து எப்படி ஃப்ளோ பண்ணுறது பார்ப்போம். 39. ஸோ இதில் போயிட்டு இதில் போட்டிருக்கு பாருங்கள், TPS 5116 1.8 வோல்ட்டு அண்டு 0.9 வோல்ட்டு. ஸோ இதுதான் இதோட இது. இப்போ இந்த ஐசியில் இவ்வளோ பின்ஸ் இருக்குது, எல்லா பின்னும் பார்க்கணுமானா தேவைப்படாது. முக்கியமான பின்ஸ் பார்த்தாலே போதும். ஒரு ஐசி ஃபங்க்ஷன் ஆகணும்னா நமக்கு தேவை என்ன, இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட். இந்த வோல்டேஜ் எங்கேருந்து வருது? ஸோ S5ல நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 5 வோல்ட் வந்து பவர் ஐசிலேருந்து வருது. ஸோ பவர் ஐசி காயில் வோல்டேஜ். ஸோ VL வோல்டேஜ் கிடையாது, காயிலோட வோல்டேஜ். அதுக்கு அடுத்தது இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரவுண்டை ஒரு ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ வழக்கம் போல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா DH ஹை கேட்டு, LX ஸோ பல்ஸ் ஜென்ரேட் பண்ணோம், DL லோ கேட்டு. இது மூணுத்தையும் இந்த மாஸ்பெட்டை ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மாஸ்பெட் வந்து இங்கே இருக்கு பாருங்கள், இதான் மாஸ்பெட்டு பாருங்கள், இதில் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ யூ கேட்டு. ஸோ இது வந்து LX உடைய ஆப்ஷன்ஸ், LX உடைய பின்னு இங்கே பாருங்கள். இதோடைய இது வந்து எல் கேட்டு. ஸோ இதுதான் இதோடைய பல்ஸ். இதோடைய மொத்த காம்பினேஷன் தான் நமக்கு என்ன ஆகுது, L10ல் கிடைக்குது. L10ல் எவ்வளோ வோல்டேஜ் வரணும், 1.8 வோல்ட் வரணும். ஸோ இது போல் ரேமுடைய வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணணும். அடுத்தது ரைட்டு, இது மட்டுமே போதாது. இது வந்து நமக்கு வந்து எனேபிள் பண்ணணும். ஒரு செக்ஷன் வந்து எனேபிள் ஆனாதான் இது ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ எனேபிள் ஆகிற செக்ஷன் வந்து எதுன்னு கேட்டால் இந்த எனேபிள் ஸ்லீப் S5 கிளியராக ஆனால்தான் இந்த செக்ஷன் வந்து ரேமுக்கான செக்ஷன் வந்து எனேபிள் ஆகும். எனேபிள் ஆகிற பின் வந்து நமக்கு PCH ICலேருந்து, PCH இல்லைன்னா ICH-ICL நமக்கு இதோடைய கனெக்டிவிட்டி வரும். ஸோ இந்த கனெக்டிவிட்டி வந்தால் தான் இது எனேபிள் பின் வந்தால் தான் இது ஃபங்க்ஷன் ஆகும், இதெல்லாம் ஒர்க் ஆகும்.
ஸோ ஐசி நம்ம எத்தனை வாட்டி மாற்றினாலும் ஒர்க் ஆகாது. யூஸ்வலாக ரேம் செக்ஷன் ப்ராப்ளம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ வந்து நம்ம ரேம் எடுத்து க்ளீன் பண்ணி போப்போம், அது வந்து கார்டில் உள்ள பண்ணுறது. சரி, சிப் லெவலில் பார்த்தா நம்ம காயிலில் வோல்டேஜ் வருதான்னு பார்ப்போம், வேறு ஏதாவது ஷார்ட் இருக்கா காம்போனன்ட்ஸ்ன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மாஸ்பெட்டு இல்லைன்னா வந்து அந்த ஐசி எடுத்து வச்சு பார்ப்போம். இதுதான். ஸோ இதுக்கு மேலே உள்ள விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்த பார்க்கணும். நம்ம என்னேபிள் பிஎஸ்வி விடிடி என்னேபிள் டெர்மினேஷன் வோல்டேஜை என்னேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வந்து சிக்னல் வருது, இது S3ன்னு பாருங்கள். இந்த S3 ஸ்டேஜில் தான் இதை ஆன் பண்ணுறாங்க. இத்தனை பேஜஸ்க்கு போகுது. அப்போ S3 வந்து நிறைய பேஜஸ்க்கு ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து S4 நிறைய இந்த பேஜஸ்க்கெல்லாம் போகுது, 19, 30, 31, 33 இந்த பேஜஸ்க்கெலாம் போகுது. ஸோ இதோடைய ஃப்ளோ வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து பாருங்கள், இதோட அவுட்புட் பாருங்கள், 24 பின். 24 பின். அப்போ தான் ரேமுடைய ஸ்லாட்டுக்கு வந்து நமக்கு இந்த 0.9 வோல்ட் வந்து இது வரும். ஸோ இது வந்தால் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. 2 வோல்டேஜ் வந்தால் தான் ரேமோட செக்ஷன் ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்த கட்டத்தில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஆல் பவர் குட். ஆல் பவர் குட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த ரேம் செக்ஷன் கரெக்டாக தான் வேலை செய்யுது அப்படின்றத வேற ஒரு ஐசிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் சப்போர்ட்டிங் ஐசி, அது சப்போர்ட்டிங் ஐசிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஃபைனலாக ப்ராசஸர் ஆன் ஆகிறதுக்கு ப்ராசஸர் சப்போர்ட்டிங் ஐசி தான் வேலை செய்ய போகுது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு இது வந்து ஒரு ஃபீட்பேக்காக போகும். ஸோ இதுதான் ரேமுடைய செக்ஷனில். நம்ம இன்னும் ஒரு 3 செக்ஷன்ஸ் இருக்குது S3லேயே, படிப்படியாக பார்ப்போம் நம்ம. சரிங்களா? தேங்க்யூ.